ஓகே. இன்னும் ஒரு மிக முக்கியம். இது மென்டார்ஷிப்ல ஏன் சொல்லணும் அப்படின்னா, ஏன் இது ரொம்ப முக்கியம்? இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் ஓகேயா? ஒரு 15 நிமிஷம் நான் பேசிட்டு க்ளோஸ் பண்றேன். சாட்டர்டே பொதுவாக எப்பவுமே லாங்கா டைம் எடுத்துக்குவேன். இது ரீசெண்டா எனக்கு வந்து ரீசெண்டா இல்ல. இந்த ரெவலேஷன் எனக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே வந்துடுச்சு. ஆனால் ரீசெண்டா இத வந்து சொல்லணும். திருப்பி ஒரு தடவை டீச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதனால சொல்றேன். ஹவு டு ஸ்டாப் லேக் சைக்கிள் இன் அவர் லைஃப். நம்ம வாழ்க்கையில குறைவுகள் அப்படின்னு ஒண்ணு இருக்குது அப்படின்னா இதை ஸ்டாப் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ல போறேன். அது மட்டும் இல்ல, நம்ம ஆண்டவர் பிள்ளைங்க, நம்ம வந்து ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறோம், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் முக்கியத்துவம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இது மிக முக்கியம். ஓகே, ஸோ அதை நம்ம பேச போறேன். அடுத்தது ஃபினான்ஸ். ஃபினான்ஸ் இன்னைக்கு அது நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இன்னைக்கு ஃபினான்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு. எல்லாருக்குமே அது ஒரு பெரிய இருக்கு. யாருக்கெல்லாம் ஃபினான்ஸ்ல வெளியே வரணும்னு ஆசைப்படுறீங்க? ஃபினான்ஸ்ல வந்து ப்ராஸ்பரஸா ஆக வேண்டும் அப்படின்னு எத்தனை பேர் பிலீவ் பண்றீங்க? ம், பிலீவ் பண்றீங்களா? சாட்ல போடுங்க பார்க்கலாம். ஃபினான்ஸ்ல ப்ராஸ்பர் ஆகும், லேக் இல்லாமல் வாழ வேண்டும், லேக் இல்லாம குறைவு இல்லாமல் வாழ வேண்டும். ஆமென். ஓகே, ஸோ இந்த லைஃப்ல நிறைய பேர் நீங்க உள்ள வந்துட்டீங்க, ப்ராசஸ்ல தான் இருக்கு. ஓகே, ப்ராசஸ்ல தான் நீங்க இருக்கிறீங்க. அதே நேரம் இதை இன்னும் நீங்க வந்து புரிந்து கொள்ள சில காரியங்களை நான் சொல்ல போறேன். ஓகே, சரி. நான் எப்பவுமே சொல்லுவேன், ப்ராஸ்பாரிட்டிக்கு வந்து ஒரு ஒரு சேர் மாதிரி. ப்ராஸ்பாரிட்டி எப்படி ஒரு சேர் மாதிரி, இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா தெரியும். ப்ராஸ்பரஸா நம்ம வாழ்கிறது வந்து ஒரு சேர்ல உட்கார்றது மாதிரி. இந்த சேர்ல இருக்கிற 4 காரியமும் நம்ம வந்து 4 என்ன சொல்றது, லெக்ஸ், ரைட்? 4 லெக்ஸ். இந்த 4மே ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒரு லெக், இந்த சேர்ல இருக்கிற ஒரு லெக் வந்து என்ன ஆயிடுச்சு, உடைஞ்சா கூட நீங்க என்ன பண்ண முடியாது, ப்ராப்பரா உட்கார முடியாது. இதை வந்து நான் கண்டுபிடிச்ச, நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். அதை தான் ஷேர் பண்ண போறேன், கவனமா கேளுங்க. ஒரு சேர் இருக்குங்க, நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க சேர். இதுல எப்படி அந்த 4 கால் இருக்கு? 4 கால் இருக்கா, இல்ல ஒரே கால் இருக்கா? ஒரே காலா இருந்தாலும் அப்படி இருக்கணும் இல்லையா, அந்த பேலன்ஸ். இதுல கொஞ்சம் பேலன்ஸ் குறைஞ்சா கூட உட்கார முடியாது. அத மாதிரி ஆண்டவருடைய பரிபூர்ண வாழ்க்கையில நான் தெரிந்து கொண்ட விஷயங்கள், ஏரியாக்கள், இதுல மிக முக்கியமாய் சில காரியங்களை நான் ஷேர் பண்ண போறேன். இந்த 3 இதை வந்து இப்ப நீங்க என்ன எப்படி எடுத்துக்க கூடாதுன்னா, உங்களை பிளேமா எடுத்துக்க கூடாது. ஐயோ நம்ம இதை பண்ணாம இருக்கிறோமோ அப்படின்னு இல்ல. ஆனா இதை தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். யாரெல்லாம் அப்படி எடுத்துக்குவீங்க? ஐ எம் கோயிங் டு லேர்ன், ஐ எம் கோயிங் டு நோ, இதை நான் தெரிஞ்சுக்க போறேன், இதை நான் அப்படிங்கிற மனப்பான்மையில எடுத்துட்டீங்கன்னா இது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, ஃபர்ஸ்ட், முதல் காரியம், ஜஸ்ட் பிலீவ் த வேர்ட் ஸ்போக்கன் டு யூ. முத ஃபெய்த் அப்படின்னா என்ன? உங்களை பத்தி ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே நம்பணும். அப்படியே நம்பணும். இது ஒரு கால், இது ஒரு லெக். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை பத்தி என்ன ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உங்க மேல வச்சிருக்கிற விஷன் என்ன, ஆண்டவருடைய பர்பஸ் என்ன, ஆண்டவருடைய பிளான் என்ன, அதை அப்படியே நம்பணும். ஓகே, யூ நீட் டு ஜஸ்ட் பிலீவ் லைக் தட். அது இதுல வந்து என்ன ஆனாலும் இதுதான் நான், இதுதான் நான், ஆண்டவர் இதைத்தான் எனக்கு சொல்லி இருக்கிறார், இதில் நான் மாற போறதே இல்லை, சாய போறதே இல்லை. யூ நீட் டு பிலீவ் தட் வேர்ட் விச் இஸ் ஸ்போக்கன் டு யூ. உங்களுக்கு பேசின வார்த்தை, மற்றவங்களுக்கு பேசினது பிரச்சனை கிடையாது. எனக்கு ஆண்டவர் இதை சொல்லியிருக்காருப்பா, என்னை பத்தி இப்படி சொல்லியிருக்கிறாரு. இதுல கொஞ்சம் கூட டவுட் இருக்க கூடாது. இந்த டவுட் இருந்தாதான் பிரச்சனையே.
டவுட் இருக்கா, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு தெளிவா பேசுங்க, ஆண்டவரே தெளிவா பேசுங்க. ஒன்ஸ் பேசிட்டாரா, ஆண்டவர் எனக்கு இது சொல்லிட்டாரா, நோ டவுட்ஸ், திஸ் இஸ் தட்ஸ் இட். ஸோ வேர்டு, அது ரேமா வேர்ட், ஆண்டவர் உங்ககிட்ட பேசுற ஸ்போக்கன் வேர்ட் ரொம்ப முக்கியம். ஓகே, இதை நான் தெரிஞ்சுக்கிட்டது. அடுத்தது ரெண்டாவது கனெக்ஷன். இது ஒரு பயங்கரமான டூல். கனெக்ஷன், சொல்லுங்க கனெக்ஷன். யாரோட கனெக்டடா இருக்கிறீங்க, அந்த பிளெஸிங் உங்க மேல மேனிஃபெஸ்ட் ஆகும். கனெக்ஷன் இன் ஒன் ஸ்ட்ரீம், ஒரே நதியோடு இணைந்திருப்பது. ஒரு படகு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கப்பல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சின்ன கப்பல், ஓகே, சின்ன கப்பல். அது ஒரு நதியில நீங்க ஒரே ஒரு இடத்துல அப்படி விட்டீங்கன்னா அந்த நதி போற போக்குல போகும், புரியுதா? ஆனா நீங்க குளத்திலேயோ வேற எங்கேயோ விட்டீங்கன்னா அது பாட்டுக்கு தான் இருக்கும். இட் வில் செயில் ஆன் த ரிவர். அதே மாதிரி நம்ம வாழ்க்கை ஒரு நதியோடு இணைந்திருக்க வேண்டும், அதான் கனெக்ஷன். அந்த ரிவர் ஃப்ளோ ஆயிட்டே இருக்கணும். ஃபெலோஷிப், சர்ச், ஃபெலோஷிப், ஐக்கியம். இந்த ஐக்கியத்தை விட்டுறக்கூடாது. நான் சொல்றது பில்டிங் ஐக்கியம் அல்ல. நான் வாரம் வாரம் இந்த பில்டிங்கு போவேன். இது வந்து ஐக்கியம், ஒரு ஒரு கூட்டத்தோடு. நிறைய கூட்டத்தை ஆண்டவர் வச்சிருந்த பூமியில நான் சொல்றேன், ஆண்டவர் தம் பிள்ளைங்களை அங்கங்க எழுப்பி இருக்கிறார். நான் எல்லாரையும் ஹானர் பண்றேன். ஐ ஹானர் எவ்ரி மேன் ஆஃப் காட். நான் சொல்றேன், எல்லா தேவ மனுஷர்களையும், மனிதர்களையும், ஊழியர்களையும் நான் ரொம்ப ஹானர் பண்றேன். ஏன்னா எனக்கு தெரியும் எல்லார் மேலேயும் ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறார், சும்மா இல்லை. இப்ப நான் மட்டும் தான் ஊழியம் பண்றேன், நான் தான் ஊழியக்காரன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நானும் அவர்களோடு சேர்ந்து ஊழியம் பண்றேன். என்னையும் அவர்களை அபிஷேகம் பண்ணி நடத்துவது போல என் மீதும் அபிஷேகத்தை வைத்து என்னை நடத்துறாரு. நான் அதை நம்புறேன். புரியுதுங்களா? சோ இந்த கிங்டம் எப்படி வேலை செய்யுதுன்னா, தேவனுடைய ராஜ்யம் எப்படி வேலை செய்யுதுன்னா, ஆண்டவர் பில்டிங்கா சர்ச்சை வச்சு பில்டிங் சர்ச், இந்த பில்டிங்கா நீங்க பாக்குறது தேவையா? தேவைதான். அது எதுக்கு தேவைங்கிறத நான் அப்புறம் சொல்றேன், அது நிறைய பேருக்கு புரியும். ஆனால் ஆண்டவர் எப்படி வச்சிருக்காருன்னா ஐக்கியங்களை உருவாக்குறார். அதான் சபை. சபை என்பது எக்லீஷியா, எக்லீஷியா என்பது ஒரு ஐக்கியம். அதுல எப்படி வச்சிருக்கிறாருன்னா, ஒரு லீடரை வச்சிருக்கிறாரு, அவங்க கீழே மெம்பர்ஸ் வச்சிருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா நான் பார்த்த விதம் எப்படின்னா ஃபேமிலிஸ். சொல்லுங்க ஃபேமிலிஸ், டைப் பண்ணுங்க. இப்ப நான் சொல்றது உங்களுக்கு நிறைய பேருக்கு புதுசா இருக்கும், என்னடா பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம், சர்ச்சு, அப்படிதானே நம்ம என்ன சொல்லுவோம், சர்ச்சு, சீனியர் பாஸ்டர், அசிஸ்டன்ட் பாஸ்டர், ஜோனல் பாஸ்டர், மூப்பர், எல்டர், அப்புறம் மெம்பர், அப்படித்தானே சொல்லுவோம் பொதுவா. ஆண்டவருடைய ராஜ்யம் சர்ச்சு, சர்ச்சில் சீனியர் பாஸ்டர், அசிஸ்டன்ட் பாஸ்டர், ஜோனல் பாஸ்டர், செல் பாஸ்டர், வேற பாஸ்டர், மெம்பர், மெம்பர், எல்டர். எல்லாரும் சொல்லுவாங்க நான் எல்டர், பெருமை, அது எல்டர். சரி, அது வந்து ஆர்கனைசேஷன், நம்ம அதை பேசலாம், நான் அதை பேசவே இல்லை. இங்க வந்து ஃபேமிலி, சொல்லுங்க பிள்ளைகள். குடும்பம், சொல்லுங்க குடும்பம், ஃபேமிலி. ஸோ ஃபேமிலியில ஃபாதர், சொல்லுங்க ஃபாதர், மதர், சன், பிரதர். புரியுதுங்களா? சோ அப்பா, பிள்ளைங்கள், அப்பா, பிள்ளைங்கள், இப்படிதான் ராஜ்யம் வேலை செய்கிறது. இதை புரிஞ்சுக்கணும். 4 பில்லர்ல கனெக்ஷன் ஒரு பில்லர். அந்த கனெக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது? அப்பா பிள்ளைங்க, அப்பா பிள்ளைங்க, சகோதரர்கள், பிரதர்ஸ். புரியுதுங்களா? நமக்கு அப்பா, நமக்கு பிள்ளைங்க, நமக்கு சகோதரர்கள், இதுதான் குடும்பம். இப்போ ஒரு குடும்பம்னா என்னங்க, ஒரு அப்பா அம்மா, அவங்களுக்கு பிள்ளைங்க, அவங்களுக்கு சகோதர சகோதரிகள், அப்புறம் அவங்களுக்கு பிள்ளைங்க. ராஜ்யமும் அப்படிதான் வேலை செய்யுது. இதுதான் ஃபார்மட். ஸோ ஃபார்மட் இப்படிதான். நான் அதனாலதான் சொல்லுவேன், நீங்க வந்து நீங்க இப்போ ஒருவேளை வேற சபையில இருந்து நீங்க கேட்டுட்டு இருக்கலாம். நீங்க சண்டே சண்டே ஒரு சர்ச்சுக்கு போறீங்க, ஏதோ சர்ச்சுக்கு போறேன், பாஸ்டரை பாக்குறேன். தகப்பனை கண்டுபிடிங்க, தகப்பனை கண்டுபிடிங்க. ஃபைண்ட் யுவர் ஃபாதர். ஹூ இஸ் யுவர் ஃபாதர் ஸ்பிரிச்சுவலி? அந்த தகப்பனோட உங்களோட 10 வயசு மூத்தவரா இருக்கணும் அப்படின்லாம் கூட கிடையாது. தகப்பனை அப்படின்னா உங்களை வழி நடத்துற தேவன் யாரை உங்களுக்கு தகப்பன் ஸ்தானத்துல, இல்ல தேவனை உங்களுக்கு வெளிப்படுத்துற ஒரு இடத்துல வச்சிருக்காரோ அவர்தான் தகப்பன். புரிஞ்சுக்கோங்க. வயதாகவும் இருக்கலாம், சின்ன பையனாகவும் இருக்கலாம், பெரியவனா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி ஐக்கியங்களை புரிந்து கொள்ளணும். இதுதான் ஐக்கியம். இப்படிதான் ஃபேமிலிஸை உருவாக்குறாரு. தகப்பன்மார்கள், சகோதரர்கள், ஆவிக்குரிய சகோதரர்களை கண்டுபிடிங்க. பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், ஸ்பிரிச்சுவல் பிரதர்ஸ், ஸ்பிரிச்சுவல் சிஸ்டர்ஸ்.
இப்படிதான் ஒர்க் ஆகும் கனெக்ஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஐக்கியத்துக்குள்ள கனெக்ட் ஆகணும். அதை கரெக்டா கண்டுபிடிக்கிறதுக்கு வேணா டைம் எடுத்துக்கோங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், நீ 3 வருஷம் 4 வருஷம் கூட பிரச்சனை கிடையாது. ஏன்னா நான்லாம் ஒரு ஐக்கியத்துல கனெக்ட் ஆகுறதுக்கு 3 வருஷம் ஆச்சு எனக்கு. 3 இயர்ஸ் என்னோட ஸ்பிரிச்சுவல் ஃபாதரை நான் கனெக்ட் ஆகுறதுக்கு அவரை தெரியும், ஆனாலும் உள்ள போறதுக்கு 3 வருஷம் எடுத்துக்கிட்டேன். ஆனா ஒன்ஸ் கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அதை தவிர வேற எதுவும் எனக்கு ஒரே அப்பா எனக்கு அவர் போதும் அப்படின்னு அந்த ஒன்ஸ் முடிவு பண்ணிட்டோமா அவ்வளவுதான். அந்த அந்த கனெக்ஷன் முக்கியம். நான் நிறைய பேர் சொல்லுவேன், மேபி ஐ எம் நாட் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் ஆர் ஸ்பிரிச்சுவல் கைடு, பட் உங்களுக்குன்னு ஒருத்தரை வச்சிருப்பாரு. அங்கேயும் இல்லாம எங்கேயும் இல்லாம சும்மா தெரிஞ்சிட்டு இருக்க கூடாது. எப்படின்னா நான் இந்த ப்ரேயர் அட்டன் பண்ணுவேன், நான் அந்த ப்ரேயர் அட்டன் பண்ணுவேன், இல்ல இந்த அப்படி முடியாதுங்க. அப்படி ஒர்க் ஆகாது. நீங்க நீங்க பாருங்க, போராடிக்கிட்டே இருப்பீங்க கடைசி வரைக்கும். ஏதாவது ஒண்ணுல ஐக்கியமா இருந்தே ஆகணும். இது மிக முக்கியம். ப்ராஸ்பெரிட்டி அபண்டன்ஸ் மேனிஃபெஸ்ட் ஆக ஒரு ஐக்கியத்துல இருக்கணும். ஒரு இப்போ சிலர் என்கிட்ட வந்து எனக்கு கவுன்சிலிங் வருவாங்க பாருங்க, சொல்லுவாங்க, பிரதர் நான் வந்து 4-5 வருஷம் அந்த சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கேன் பிரதர், அந்த பாஸ்டர், ஆனா எங்க பாஸ்டர் சொல்றது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, எங்க பாஸ்டர் சொல்றது எனக்கு பிடிக்கல. நான் சொன்னேன், அப்ப ஏன் போறீங்க? இல்ல நான் போய் தான் ஆவேன். அப்ப இதான் நடக்கும். வேற அவர் ஒண்ணு சொல்லுவாரு, நீங்க பிடிக்காதுன்னு, அவர் ஒண்ணு சொல்லுவாரு, உங்க வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. ஏன்? ஒண்ணு அவரை நேசிங்க. நான் சொல்லுவேன், ஒண்ணு மன்னிங்க, உங்க பாஸ்டரை மன்னிச்சிருங்க, அவரை நேசிங்க. அன்பு, என்னால அன்பு வைக்க முடியல, அப்ப ஏன் அங்க போற? இல்ல அங்க வரவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ என்ன சொல்றதுன்னு தெரியல. எதுக்காக போறீங்கன்னா சண்டே சண்டே போய் கூடி பேசிட்டு வர்றதுக்காக போறாங்க. எதுக்கு போறீங்க? புரியுதுங்களா? இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு. இன்னொரு ஃபேமிலி வந்தாங்க, அவங்ககிட்ட கேட்டா எதுக்கு நீங்க போறீங்க? நாங்க அங்க நல்லா இருக்கும், வர்ஷிப் நல்லா இருக்கும். பாஸ்டர் தெரியுமா? பாஸ்டர் எல்லாம் தெரியாது. எதுக்கு போறீங்க? வர்ஷிப், மியூசிக் சூப்பரா இருக்கும், அங்க போனாலே தேவ பிரசனத்தை உணரலாம். தேவ பிரசனத்தை எல்லா இடத்துலயும் உணரலாம். மியூசிக்காக அப்படியே அந்த இதுக்கெல்லாம் போக கூடாது. இதை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே இல்ல. see that's the true. நீங்க எங்க அந்த ஐக்கியத்தை உருவாக்கணும். நீ போறீங்களா, அவங்களோட பழகுங்க, பேசுங்க. அந்த ஒரு 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 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எனக்கு கால் பண்ணாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, பயங்கர பிரச்சனை பாருங்க, எக்ஸ்ட்ரீம் ப்ராப்ளம். நான் அப்ப கேட்டேன் என்ன ஆச்சுன்னு போது எல்லாம் சொன்னாங்க, நானும் சுவிதாவும் பேசுறோம், கவுன்சிலிங் கொடுக்குறோம், ஒரு வழிக்கும் வரல. அப்புறம் சொன்னேன், நீங்க எங்க போறீங்கன்னா, நாங்க வந்து எங்க எங்க ஊர்ல ஒரு சர்ச், அங்கதான் போறோம், அங்க வந்து எல்டர், இவங்க வேற எல்டர். சரி உங்க பாஸ்டருக்கு தெரியுமா அப்படின்னா, இல்ல இல்ல தெரியாது. ஏன் தெரியாது? ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் வாங்குங்க, உங்க பாஸ்டர் தானே அவரு, ஒரு நாள் ஃபோன் பண்ணி ஐயா எங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க, நாங்க பேசணும். அப்படி கொடுத்து போய் பேசுங்க, உங்க பிரச்சனையை போய் பேசுங்க. இவங்க சொல்லுவாங்க, ஐயோ பேசுனா அப்புறம் எங்க சர்ச்சுக்கு எங்க விஷயம் தெரிஞ்சா யாரும் எங்களை மதிக்க மாட்டாங்க, நாங்க இவ்வளவு கடன்ல இருக்கோன்னு மட்டும் எங்க பக்கத்து சீட்டுல உட்கார்ற அந்த சிஸ்டருக்கோ பிரதருக்கோ தெரிஞ்சா எங்க வீட்டுக்கு டின்னர் சாப்பிட வரமாட்டாங்க. என்னத்த எனக்கு வந்தது பாருங்க. ஏன் இதுக்கா நீ சபைக்கு போற? ஒன்னையே நீ முகமூடி, சி யுவர் புட்டிங் எ மாஸ்க், ஒரு முகமூடியை போட்டு நீ இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு இடம் தான் சபை. எனக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க, ஆமா, உடனே பக்கத்துல இருக்க சகோதர சகோதரிகள் உங்க கையை பிடிக்கணும், நாங்க இருக்கிறோங்க கூட அப்படின்னு சொல்றதுதான் சபை. அங்க ஒரு முகமூடி போட்டுட்டு, நான் கேட்டேன் உங்க பாஸ்டருக்கு தெரியும்? ஓ ஐயோ, அவருக்கு தெரிஞ்சா எங்களை மூப்பர்ல இருந்தே எடுத்துருவாரு, அப்புறம் எதுக்கு அந்த சபைக்கு போறீங்க? அந்த பாஸ்டர் என்ன பண்ணணும் தெரிஞ்சா உங்க கூட நிக்கணும். கவலைப்படாதீங்க, அந்த கடன்ல இருந்து வெளியே வந்துடலாம், இந்த பிரச்சனை இருந்து வெளியே வந்துடலாம், நாங்க இருக்கிறோம் கூட, இங்கே உங்களை ப்ராஸ்பரிட்டி ஆக்குவதுதான் எங்களுடைய லட்சியம்னு சொல்லணும். அதை விட்டுட்டு ஓ நீங்க இவ்வளவு பிரச்சனையில் இருக்கீங்களா அப்படின்னு ஒதுங்கிச்சுன்னா அது சபையே கிடையாது. தட் இஸ் நாட். உங்களை பத்தி நீங்க இருக்கிற மாதிரி சொல்ல முடியாத ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா வேஸ்ட் ஆஃப் டைம். நான் சொல்றேன் வேஸ்ட் ஆஃப் டைம். சும்மா போய் நேரத்தை போக்கிட்டு வரீங்க, அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கனெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எங்க கனெக்டா இருக்கீங்களோ அங்க நீங்களா இருங்க. நான் தான் சொல்லுவேன், நம்ம ஃபெலோஷிப்ல இருக்கீங்களா, எப்படியாச்சும் எதையாவது ஒரு மெசேஜை போட்டு என்கிட்ட ஒரு மாசத்துல ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் வாங்கிருங்க. நான் நான் உங்க இஷ்டம். நிறைய பேர் பாருங்க எனக்கு மெசேஜ் போட்டே இருப்பாங்க, பிரதர் உங்ககிட்ட பேசியே ஆகணும், நான் டைம் இல்லைன்னாலும் பேசிடுவாங்க. அதுதான் ஃபெலோஷிப், அதான் கனெக்ஷன். பிடிச்சிடணும். பிரதர் உங்ககிட்ட நான் பேசி ஆகணும் சொல்லுவாங்க, நான் எப்படியாவது 2 நாள் டைம் இல்லைனாலும் 3ஆவது நாள் கொடுத்துருவேன். ஏன்னா நிறைய பேர் கேட்கனால எனக்கும் டைம் இருக்குல்ல, பேசியே ஆகணும், பேசி உங்களை பத்தி சொல்லி ஆகணும். அதான் சொல்லுவேன், என்ன உண்மையிலே ஃபாலோ பண்றீங்களா, உங்களை பத்தி எனக்கு தெரியணும். சும்மா உங்க பேர் மட்டும் தெரிஞ்சா நீங்க நான் உங்க மென்டாரே கிடையாது. முதல்ல உங்க உங்க நீங்க இருக்கிற நிலைமை எனக்கும் சுவிதாக்கும் தெரிஞ்சாகணும்.
அதுதான் உண்மையா மென்டார்ஷிப். இப்ப நான் ஏன் இங்க பேசுறேன்னா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அப்பதான் நான் வந்து ஏதாவது சொல்லும் போது உங்களுக்கு புரியும். அட்லீஸ்ட் போன் பேசல, நான் தான் சொல்லுவேன், நீங்க வாய்ஸ் மெசேஜாவது போடுங்க. என் நம்பருக்கு, பிரதர் எங்க வீட்டுல இதான் சிச்சுவேஷன், இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி போயிட்டு இருக்கேன், எல்லாம் பண்றேன், என்ன பண்ணேன்னு தெரியல, இது இருக்கு. சிலர் இருக்காங்க, பிரதருக்கு சொன்னா பிரதர் தப்பா நினைச்சிருவாரு. ஏங்க நான் மென்டாரே கிடையாது உங்களுக்கு. ஒரு சிலர் என்னன்னா, பிரதருக்கு சொன்னா அவரு என்ன நினைப்பாரு, டெய்லி பாவம் பிரதர் கஷ்டப்பட்டு மெசேஜ் கொடுக்குறாரு, நாம சரியா இல்லைன்னு சொல்லிட்டா பிரதர் அழுதுருவாரு, நைட் எல்லாம் பிரதர் அழுதுட்டு. நான் அழல மாட்டேன், கண்டிப்பா அழ மாட்டேன், நிஜமா உங்களுக்கு சொல்றேன். நீங்க தப்பே பண்ணிட்டு, பிரதர் நான் இப்படி எல்லாம் தப்பு பண்ணிட்டேன் பிரதர், இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்குன்னு சொன்னா நான் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுவேன். ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ. நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க, பிரதர்கிட்ட சொன்னா பிரதர் என்ன நினைப்பாரு, இப்படி நினைச்சே நிறைய பேர் பேசுறதே கிடையாது. உங்களை என்ன சொல்லனே எனக்கும் தெரியல. நானும் சுபிதாவும் எதுக்கு இருக்கோம், நாட் டு கண்டம் யூ. நீ தப்பு பண்ணிட்ட, இதுக்கு மேல எங்க ஃபெல்லோஷிப்புக்கு வரக்கூடாது அப்படி நான் சொல்லுவேன். உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுவோம். உங்களுக்கு சரி என்ன பண்ணலாம், இதுல இருந்து என்ன பண்ணலாம், சரி இந்த மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்ணலாம், we need to think other, அடுத்தது என்ன பண்ணலாம், இதுக்கு ஹெல்ப் பண்ணதான் ஸ்பிரிச்சுவல் மென்டாஸ். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ கனெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் தான் சொல்லுவேன், எப்படியாச்சும் நீங்க எங்களுக்கு என்ன உங்களை பத்தி சொல்லுங்க. ஏன்னா நான் வந்து ஒவ்வொருத்தங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்க முடியாது பாருங்க, ஏன்னா நிறைய பேர் இருக்கனால. சில நேரங்களில் ஆவியானவர் சொல்லுவார், நான் உடனே மெசேஜ் போடுவேன். சிலருக்குலாம் நானே எப்படி இருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். பட் நீங்க கனெக்டடா இருக்கிறீங்கன்னா யூ நீட் டு ரிவீல். வல்னரபிலிட்டி தேவை. அப்படின்னா நான் ஓப்பனா இருக்கணும் இருக்கிறோம். ஏன்னா நானும் சுவிதாவும் உங்களை என்னைக்குமே ஜட்ஜ் பண்ண மாட்டோம். உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன், உங்க மிஸ்டேக்ஸை வச்சோ நீங்க வந்து வி நெவர் ஜட்ஜ் யூ. ஏன்னா நான் எங்களுக்கு தெரியும் எங்க மென்டார் எங்களை எப்படி நடத்தினார்னு. நானும் சுவிதாவும் எங்களோட ஹார்ட் எங்களை ஓப்பன் பண்ணி நாங்க பேசுற ஒரே இடம் என் மென்டார் தான். உங்களுக்கு கூட தெரியாது என்னையும் சுவிதாவையும், ஆனா அவருக்கு தெரியும், எல்லாமே தெரியும். ஏன், ஏன்னா நமக்கு இருக்கிற நம்ம அப்படி ஒரு இடம் வேணும், நமக்கு சேஃப் பிளேஸ் தேவை. என்னை வந்து என்னைக்குமே ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க இவங்க அப்படிங்கிற ஒரு இடம் நமக்கு தேவைங்க. மென்டாரை ஜட்ஜ் பண்ணக்கூடாது, மென்டார் என்ன ஜட்ஜ் பண்ண மாட்டாரு நீங்க நம்பணும். ஏமேன், எல்லாம் ஆமேன்னு சொல்றீங்க. ஸோ கனெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ கூட நிறைய பேர் நீங்க கேட்டுட்டு இருக்கலாம், நீங்க ஏன் கூட தான் என்னையே கனெக்ட் அப்படி சொல்லலைண்ணா, எங்க இருந்தாலும் கனெக்டடா இருங்க. ஏமேன், கனெக்டடா இருங்க. அந்த கனெக்ஷன்ங்கிறது எப்போ வரும், ஷேரிங்ல தான் வரும். நீங்க உங்க உங்க விஷயங்களை ஷேர் பண்ணும்போது நான் சில விஷயம் சொல்ல, அதே மாதிரி கொஞ்சம் அக்கௌண்டபிலிட்டியும் தேவை. அப்படின்னா அக்கௌண்டபிலிட்டினா என்ன தேவை, அக்கௌண்டபிலிட்டினா என்னங்க, உக்ரானத்துவம் அப்படியா? அப்படின்னா ஒண்ணு இல்லை. இப்போ ஒரு விஷயம், சில விஷயங்கள் கேட்குறீங்க, நம்ம சில விஷயம் சொல்றோம்னா கொஞ்சம் என்ன பண்ணணும், அதை செய்ய பார்க்கணும். சுவிதா சொல்றா கொஞ்சம் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்க. ஏமேன், ஆமா. கொஞ்சம் அந்த மாதிரி இருந்துட்டீங்கன்னா, ஏன்னா நீங்க பிரதர் நீ என் மென்டார், ஆனா நீங்க சொல்றதை எதுவுமே நான் கேட்க மாட்டேன் அப்படின்றதுக்குன்னா மென்டாரே இல்லை. சிலர் அப்படி இருக்காங்க, இருந்து அவர் சொல்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், ஆனா அவர் தான் என் மென்டார். ஒரு சிலர் வந்து அப்படி போயிடுறாங்க. நான் மெசேஜ் எல்லாம் கேட்க மாட்டேன் அவர், ஆனா அவர் தான் என் மென்டார் அப்படிலாம் இருக்காங்க. ஸோ சில விஷயங்கள் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன்னு, ஒரு சிஸ்டர் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பயங்கர சண்டைங்க, பயங்கர பிரச்சனை, பிரிஞ்சு போகிற அளவுக்கு ப்ராப்ளம். அப்போ அந்த சிஸ்டர் வந்து என்கிட்டயும் சுபிதாட்டையும் ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணுவாங்க, கவுன்சிலிங்லாம் கேட்பாங்க. ஆனா அவங்ககிட்ட நாங்க கேட்டோம், நீங்க வந்து உங்க ஹஸ்பண்ட் உங்க கூட சேர்ந்து இருக்கணும்னு விரும்புறீங்களான்னு. ஆசைதான், ஆனா அப்படின்பாங்க. சரி விரும்புறீங்களா இல்லையா, ஆமா பிரதர் அவரு மறுபடியும் என் கூட வந்து என் பிள்ளைங்களோட இருக்கணும்னு ஆசைதான் அப்படின்னு. அப்புறம் அவரு ஃபோன் பண்ணி பார்ப்பீங்களான்னு கேட்போம். இல்ல அவரு பிளாக் பண்ணிட்டாரு அப்படின்னாங்க. சரி அப்படியா, ஓகேன்ட்டு இது அப்படி நாங்க அப்பப்போ சொல்லுவோம், நீங்க விஷுவலைஸ் பண்ணுங்க, அவர் வந்துருவார் நினைங்க, அப்படி எல்லாம் சொல்லுவோம். அவங்க எல்லாமே செய்வாங்க. அப்போ ஒரு டைம் வந்து அவருக்கு பர்த்டே, என்னது அவருக்கு பர்த்டே, அப்போ எங்களுக்கு காலையில ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணிட்டாங்க, என் ஹஸ்பண்டுக்கு பர்த்டே பிரதர், ஜெபம் பண்ணிக்கோங்க பிரதர். ஓகே கண்டிப்பா ஜெபம் பண்ணிக்கிறேன், நீங்க வந்து விஷ் பண்ணீங்களான்னு. அவர் எங்க பிரதர் கேட்க போறாரு, நான் போட்டா டென்ஷன் ஆயிடுவாரு பிரதர் நாங்க. அப்ப நான் வந்து ஒரு ஒரு அட்வைஸ் பண்ணேன் அவங்களுக்கு. இத்தனைக்கும் அவங்க வந்து என்னோட வயசு மூத்தவங்க தான், பாத்துக்கோங்க, ஏஜ் மூத்தவங்க. ஆனா அவங்ககிட்ட சொன்னேன், உங்க பிரதருக்கு உங்க ஹஸ்பண்டுக்கு ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ நீட் யூ, இப்படி எல்லாம் போடுங்கன்னு இப்படித்தான் சொன்னேன், அட்வைஸ், கவுன்சிலிங். என்ன பிரதர் இப்படியா கவுன்சிலிங், ஆமா இதான் கவுன்சிலிங். நான் சொன்னேன் உடனே அனுப்புங்க பிரதருக்கு, ஹாப்பி பர்த்டே, ஐ லவ் யூ,
ஐ பிளஸ் யூ, என்னெல்லாம் தோணுச்சோ போடுங்க, ஆனா எல்லாம் சூப்பரா இருக்கணும் அப்படின்னு. நிஜமாங்க ஒரு போட்டாங்கங்க, அமுச்சு விட்டாங்க. ஆ இப்போ ஷார்ட்டா சொல்றேன், 2 பேரும் ஒன்னா டூர் போயிட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்டா ஃபேமிலி டூர், ஃபேமிலி டூர் போயிட்டு இருக்காங்க, சேர்ந்து ஃபேமிலி டூர். புரியுதுங்களா? சோ சில நேரம் நீங்க கவுன்சிலிங் கேட்பீங்க, இது கேட்பீங்க, நான் ஒண்ணு சொல்லுவேன், சில விஷயங்கள் இதை செய்யுங்கன்னா செய்யணும். அதான் புரியுதுங்க. அதுதான் மென்டார்ஷிப்பை ஃபாலோ பண்றதுன்னு அர்த்தம். இப்போ அவங்க பிரதர் அப்படியெல்லாம் நீங்க நீங்க அப்படி சொன்னனால என் ஹஸ்பண்டுக்கு அனுப்பலாம் முடியாது, அவரு ஜெபம் பண்ணுங்க பிரதர், நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா முடியாது, வேலை செய்யாது. புரியுதுங்களா? சில ஒய்ஃபுகளுக்கு சொல்லுவேன், உங்க ஹஸ்பண்ட் வந்தா கொஞ்சம் முகத்தை சிரிச்ச மாதிரி வையுங்க, உம்முனே இருந்தீங்கன்னா உங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கே வரமாட்டாருன்னு சொல்லுவேன். ஆனாலும் பிரதர் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு பிரதர், என் ஹஸ்பண்டை பார்த்தா சிரிக்க முடியல பிரதர், மண்டையிலே கொட்டணும், சிரிக்க முடியலையா? சிரிக்கணும், சொல்லுங்க, சிரிக்கணும். அப்போ இந்த மாதிரி சில அட்வைஸ் எல்லாம் வரும் உறவுகள்ல. ஆமா, சில விஷயங்கள்லாம் நாங்க சொல்லுவோம், இதை பண்ணுங்க, இப்படி செய்யுங்க. சிலருக்குலாம் சொல்லுவேன், வாயை மூடிட்டு இருங்கன்னு, கொஞ்சம் வாயை மூடிக்கொண்டே இருங்கள் அப்படின்பேன். அப்ப என்ன பண்ணணும்? அமைதியா இருக்கணும். புரியுதுங்களா எதுக்கு சொல்றேன்னா, இந்த கனெக்ஷன்ல இது ரொம்ப முக்கியம். என்னன்னா நீங்க கேட்கறது மட்டும் இல்ல, அதை செய்யணும். யாரெல்லாம் செய்வீங்கன்னு சொல்லுங்க. பிரதர் நான் கண்டிப்பா செய்வேன் பிரதர். டெய்லி மெசேஜ் கேட்டா மட்டும் போதாது, என்ன பண்ணணும்? செய்யணும். ஓகே. ஆமா. எத்தனை பேர் உங்க மாமியார் மாமனார் அதே மாதிரி உங்கள் மருமகளை மனதார உள்ள இருந்து பிளஸ் பண்ணிருக்கீங்க? இதெல்லாம் தான் புரியுதுங்களா? இதெல்லாம் தான் கவுன்சிலிங், மென்டார்ஷிப்ல வர்றது. இதெல்லாம் நான் ஒரு வார்த்தை ரிசீவ் பண்ணீங்கன்னா செய்ய ஆரம்பிச்சிடணும். உண்மையிலே செய்றீங்களா? உங்க ஹஸ்பண்டுக்கு எத்தனை பேர் கால் பிடிச்சு விடுறீங்க? பிரதர் காலை பிடிச்சு விடணுமா? ஆமா, காலை பிடிச்சு விடணும். பெண் அடிமை. சுவிதா சொல்ற பெண் அடிமை. சும்மா ஏங்க, கால் வலிக்குதாங்க, பாருங்க. ஒரு சிஸ்டர் இப்படிதான் சொன்னாங்க, பிரதர் காலை பிடிச்சு விடுங்கன்னு சொன்னா அவரு தலையை சொரிய சொல்றாரு, கையை பிடிக்க சொல்றாரு, எனக்கு இது வேப்பு, டெய்லி இதே வேலையா போய் பரவாயில்லங்கிறேன், செய்யுங்க. புரியுதுங்களா? உடனே ஹஸ்பண்டை மட்டும் நீங்க, ஹஸ்பண்டுக்கும் தான் நான் சொல்றேன், ஒய்ஃபு காலை பிடிச்சு விடுங்க, ஒய்ஃபுக்கு வந்து காஃபி போட்டு கொடுங்க, டீ போட்டு கொடுங்க. அஹ் ஒரு 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 சிஸ்டர் ஒரு தடவை வந்து சாட்சி சொன்னாங்க, பிரதர் ஒரு முக்கியமான டெஸ்டிமனி. சொல்லுங்க சிஸ்டர்னு. என்ன டெஸ்டிமனி? இல்ல என் ஹஸ்பண்ட் இதுவரைக்கும் இத்தனை வருஷம் இல்லாம அன்னைக்கு காலையிலேயே எழும்பி தக்காளி சாதம் செஞ்சாரு பிரதர். பாருங்க ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் அது. கிச்சன்ல போய் கிச்சனே போனது இல்லையா அவரு, கிச்சன்ல போய் தக்காளி சாதம் செஞ்சிருக்காரு. இதெல்லாம் பெரிய பிளஸிங் இல்ல? ஆமேன். யாரெல்லாம் ஆமேன் போடுறீங்க? சோ இதெல்லாம் எப்ப நடக்கும்னா, நம்ம சில விஷயங்கள் கேள்விப்படுறோம்ல, உடனே அதை செய்ய ஆரம்பிக்கணும். நீங்க அதை ட்ரை பண்ணீங்கன்னா நடக்க ஆரம்பிக்கும். சோ இதெல்லாம் தான் மென்டார்ஷிப்ல கத்துக்கிறது, குடும்பத்தை பாத்துக்கிறது. நான் நிறைய பேர்ட்ட சொன்னேன், எத்தனை பேர் செஞ்சீங்க? குடும்பமா சும்மா போய் ஏதாவது பார்க்கு போங்க, பீச்சுக்கு போங்க, இல்ல வெளியாவது போயிட்டு வாங்க, 2 சுண்டலை வாங்கியாவது சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். யாராவது செஞ்சிருக்கீங்களா அந்த மாதிரி? பக்கத்திலேயே பீச் இருக்கும், போகவே மாட்டேங்கிறீங்க. நிஜமா சொல்றேன், எங்களுக்கும் பக்கத்துல தான் பீச், ஆனா போறதுக்கு 1 மணி நேரம் ஆகுது. உங்களுக்கு எல்லாம் 15 நிமிஷத்துல பீச் இருக்கு. என்னைக்காவது சும்மா போய் உட்கார்ந்து கடலையை சாப்பிட்டு வருவோம். 2 புளி சாதத்தை கட்டிட்டு போய் உட்காந்து பீச்சில் உட்காந்து சாப்பிட்டுட்டு வரலாம். ஃபேமிலியா உட்காந்து வானத்தை பார்த்துட்டு கடலை பார்த்துட்டு வருவோம். இப்படி எல்லாம் செஞ்சிருக்கீங்களா? செய்யணும், இதெல்லாம் செய்யுங்க. பிள்ளைங்களை கூட்டிட்டு போங்க, வெளியே போங்க, டைம் ஸ்பெண்ட் மோர் டைம். ஆமா, சுவிதா சொல்றா ஓல்டானா செய்யக்கூடாது இல்லையா, வயசானாலும் போய் செய்யணுமா சுவிதா சொல்றா. இப்ப யாரெல்லாம் இருக்கீங்க 40 50 60, ஹஸ்பண்டை கூப்பிடுங்க, வாங்க நம்ம சும்மா போய் உட்காந்துட்டு வருவோம் பீச்சுக்கு, ஸ்பெண்ட் டைம். புரியுதுங்களா? எதுக்கு இதை சொல்றேன்னா, இதான் கனெக்ஷன், இதுதான் ஃபெலோஷிப்ல தெரிஞ்சுக்கணும், இதுதான் மென்டார்ஷிப். ஓகே. இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன்னா, நானும் சுவிதாவும் இதை நம்புறோம். அப்ப நீங்க நான் நம்புறதை நீங்க நம்பலன்னா அப்ப என்ன மென்டார்ஷிப்? உங்களுக்கு புரியுதா? நான் இதுதான் நம்புறேன். இப்ப நான் சொல்றேன், 10th 12th எடுக்கிற பிள்ளைங்க ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, 8th ஸ்டாண்டர்ட் மாதிரியே 10th நினைங்க, 9th ஸ்டாண்டர்ட் மாதிரியே 12th நினைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிள்ளைங்க படிக்கட்டும், ஃப்ரீயா படிக்கட்டும், ப்ரெஷர் கொடுக்காதீங்கன்னு சொல்றேன். ஏன்னா நான் அதை நம்புறேன். புரியுதுங்களா? ஏன்னா நீ 12th மார்க் இல்ல உன் வாழ்க்கை, தேவனுடைய பர்பஸ் தான் உங்க வாழ்க்கை, உங்க பிள்ளைகளின் வாழ்க்கை, அதை நம்புங்க. அப்ப நீங்க நான் நம்புறத நீங்க நம்பிட்டீங்கன்னா நீங்க என் மென்டார்ஷிப்ல இருக்கீங்கன்னு அர்த்தம்.
பிரதர், என் பிள்ளைங்கள நான் வந்து ப்ரெஷரே பண்ணல. அவ ஃப்ரீயா படிக்கட்டும், என் பொண்ணு அவ ஃப்ரீயா படிக்கட்டும், என் பையன் அவ ஃப்ரீயா படிக்கட்டும். புரியுதுங்களா? இப்ப இப்ப என் மென்டார் இப்படிதான் நினைக்கிறாரு, நானும் அப்படிதான் நினைப்பேன். நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா இப்ப எனக்கு கீழே இருக்கீங்கன்னு அர்த்தம், என்ன ஃபாலோ பண்றீங்கன்னு அர்த்தம். அவர் என்ன சொல்லுவாரு? அவரு சும்மா சொல்லுவாரு, அவங்க பிள்ளைங்க இன்னும் 8th ஸ்டாண்டர்ட் தானே படிக்குது, நம்ம பிள்ளைங்க தானே 12th படிக்குது, 10th படிக்குது. எல்லாமே யார் என்ன படிச்சாலும் நான் சொல்றேன், ஃப்ரீயா விடுங்க பிள்ளைங்க லைஃப். நான் சொல்றேன், ஆண்டவருடைய பர்பஸ் உங்க பிள்ளைங்க லைஃப்ல நடக்கும். ஆமென். நிஜமா சொல்றேன், உங்க ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் எடுக்கிற பிள்ளைங்க, சரி நம்ம பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் எடுத்தா எடுக்கட்டும், அது பிரச்சனை இல்லை, நான் எடுக்க கூடாதுன்னே சொல்லல, பிள்ளைங்க எடுக்கட்டும். ஆனால் டோன்ட் புட் மோர் ப்ரெஷர். ஜாலியா பிள்ளைங்க என்ஜாய் பண்ணட்டும், என்ஜாய் ஸ்டடியை என்ஜாய் பண்ணி படிக்கணும். அதுக்கு அப்பா அம்மா கிட்ட இருந்து ப்ரெஷர் இருக்கக்கூடாது. அப்பா அம்மா நீங்க டென்ஷன் ஆகக்கூடாது. எல்லாரும் நிறைய பேர், நிறைய எனக்கு தெரியும், உங்க பிள்ளைங்க எல்லாம் 10th 12th அதே மாதிரி வேலைக்கு போயிட்டு இருக்கலாம், டென்ஷன் ஆகாதீங்க, பி ஃப்ரீ. ஸோ இதெல்லாம் ஏன்னா, இப்ப நாங்க ஒண்ணு சொல்றோம்ல, இத நீங்க அப்படியே உங்க லைஃப்ல அதை மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது, அது உங்க கேட்கும் போது அது நடக்க ஆரம்பிக்கும். இதுதான் கனெக்ஷன். புரியுதா? இப்ப என்ன சொன்னேன்? முத ப்ராஃபசி ஆர் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பணும். ரெண்டாவது கனெக்ஷன். புரிஞ்சுக்கோங்க. இந்த கனெக்ஷன் ஃபெலோஷிப் இது ரொம்ப முக்கியம், இதுல மாறவே கூடாது. அடுத்தது மூணாவது ஹானர். சொல்லுங்க, ஹானர். ஹானர் மூணாவது ஹானர். நாலாவது கிவிங். நாலும் சொல்லிடுறேன், டக்கு டக்குன்னு முடிச்சிடுறேன். ஹானர் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கணம். கணம் என்பது, இது சிம்பிளா ஒண்ணு சொல்லணும்னா, நீங்கள் கனப்படுத்தாத எதையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. நெகட்டிவா சொல்லணும்னா. பாசிட்டிவா சொல்லணும்னா, எதையெல்லாம் கனப்படுத்துகிறீர்களோ, யாரையெல்லாம் கனப்படுத்துகிறீர்களோ, அதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அனுபவிப்பீர்கள். யாரெல்லாம் ஆமென் சொல்றீங்க? எதை ரொம்ப ஹானர்டு பண்றீங்க, ரொம்ப கனமா நினைக்கிறீங்க, ரொம்ப பிரைஸ் பண்றீங்க, ரொம்ப அங்கீகரிக்கிறீர்களோ, அது உங்கள் வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். எதை நீங்க அங்கீகரிக்காம இருக்கீங்க, எதை கனமே படுது, அது உங்களுக்கு பிடிக்கவே இல்லையோ, அது உங்க லைஃப்ல நடக்காது. இப்போ சுகத்தை ஹானர் பண்றீங்கன்னா சுகமா இருப்பீங்க. புரியுதா? வியாதியை அங்கீகரிக்கலைன்னா வியாதி வராது. இப்போ ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, ஒருத்தர் செம்ம ஒரு லக்ஸரி கார்ல போறாரு, ரோல்ஸ் ராய்ஸ். நாங்க இப்ப ரீசெண்டா நம்ம சிஸ்டர், நம்ம ஃபெலோஷிப்ல ஒருத்தங்களுக்கு கல்யாணம், பொண்ணுக்கு கல்யாணம். ஸோ அந்த அந்த ஹோட்டலுக்கு போயிருந்தோம். நாங்க போய் இறங்குறோம், அங்க பார்த்தா ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் நிக்குது ஹோட்டல் வெளியே. ரோல்ஸ் ராய்ஸ்ங்க. ஜோஷுவா பார்த்தோம், அப்பா டாடி ரோல்ஸ் ராய்ஸ் தான். டேய் விஜய் காரா அப்படின்னு, விஜய் வந்துட்டாரா அப்படின்னா, இல்ல இல்ல வேற ரோல்ஸ் ராய்ஸ் இருக்கு. உடனே காரை கொண்டு விட்டுட்டு நேரா போய் போட்டோ தான். ரோல்ஸ் ராய்ஸ் முன்னாடி அவனை நிக்க விட்டு ஒரே போட்டோ. அந்த ரோல்ஸ் ராய்ஸை போய் தொட்டு தொட்டு தடவி பார்த்தோம். நீங்க எனக்கு ரோல்ஸ் ராய்ஸ்னா என்ன பிரதர்? அது ஒரு பல கோடி ரூபானுங்க, கோடிக்கணக்கு காரே சும்மா கோடிக்கணக்கா சும்மா நின்றுட்டு இருக்குங்க. அவர் பாட்டுக்கு நடத்தி விட்டுருக்காரு, ஓனரா ஏன்னு தெரியல. அந்த ஹோட்டலுக்கு உள்ள அப்படி ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் நிக்குது. போய் தொட்டு அப்படி நின்று போட்டோலாம் எடுத்து ஃபேமிலி போட்டோலாம் எடுத்தோம். ஏன்? ஏன்னா ஐ ஹானர் தம். அதை வச்சிருக்காரு பாருங்க, அவரை ரொம்ப கனமா நினைக்கிறேன். ஏன்? அதே ரோல்ஸ் ரைஸ் நம்ம வீட்டுல 4-5 நிற்கும். யாரெல்லாம் நம்புறீங்க? இப்ப நான் சொல்லும் போதே ஹானர் பண்ணிருங்க. சி எதை இப்போ வெறும் கார் இல்லைங்க, எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒருத்தங்க நல்லா இருக்கிறத பாக்குறீங்களா, உடனே அவங்கள நினைச்சு சந்தோஷப்படுங்க, ஹானர் பண்ணிக்கிட்டே இருங்க. தட் வில் மேனிஃபெஸ்ட் த பிளஸிங். இந்த குறை பேசுறது, ஐயோ அவன் இப்படி இருக்கான் இவன், அதே நம்ம குடும்பத்துல இருக்கவே கூடாது. நம்ம வீட்டுல குறையே பேசக்கூடாது, யாரை பத்தி நெகட்டிவா பேசக்கூடாது. அவரு சரியா, இவரு சரியா, அவங்க யார் நெகட்டிவா எதை நம்ம ஜட்ஜ் பண்றோமோ அது நம்ம லைஃப்ல நடக்காது. புரிஞ்சுக்கோங்க, எதுனாலும். ஏன்னா அது வராது. அதுதான் லா, இதுதான் பிரமாணம். யூ நீட் டு ஹானர். ரிச் பீப்புளை ஹானர் பண்ணுங்க, நீங்க ரிச் ஆயிடுவீங்க. குடும்பங்களை ஹானர் பண்ணுங்க, நீங்க நல்லா ஆயிடுவீங்க. இப்ப குழந்தை பிறக்கணும், குழந்தைகளை பார்த்து குழந்தைய வச்சிருக்க குடும்பமா பிளஸ் பண்ணுங்க, உங்க வீட்டுல குழந்தைங்களா பிறந்துட்டு இருக்கும். நிஜமா சொல்றேன். கல்யாணம் ஆகல பிரதர், என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலையே, கல்யாணம் ஆகுற ஒவ்வொரு கல்யாண வீட்டுக்கும் போய் பிளஸ் பண்ணுங்க. நிச்சயமா சொல்றேன், சீக்ரெட்டு. உங்களுக்கு இன்விடேஷன் வருதுல, நேர போங்க கல்யாண வீட்டுல போய் அந்த பொண்ணையும் பையனையும் மனசார பிளஸ் பண்ணுங்க. உங்க பொண்ணு பையன் கல்யாணம் டக்கு டக்குன்னு நடக்கும். இது சீக்ரெட். நிஜமா
வீடு பால் காய்ப்பு, புதுசா வீடு கட்டுறாங்களா, ஓடியே போயிருங்க. என்ன ஆனாலும் சிரமமே படக்கூடாது. நடந்தே போனாலும் பரவாயில்ல, நடந்து போயிருங்க. போய் அந்த வீடு புதுசா கட்டுறாங்களா, அவங்கள போய் ஆசீர்வதிங்க, உங்களுக்கு வீடு கிடைக்கும். நிஜமா சொல்றேன், இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. திஸ் இஸ் த சீக்ரெட்ஸ். ஏதாவது ஒரு இன்விடேஷன் வருதா, அவங்க நல்லா இருக்காங்களா, மனசார போய் பிளஸ் பண்ணுங்க. கிஃப்ட் வாங்கிட்டு போயிடுங்க. பெரிய கிஃப்டா கொடுங்க, உங்களுக்கு கிஃப்டா வரும். ஏமா ஏன்? யூ ஆர் ஹானரிங் தம். யூ ஆர் ஹானரிங். நீங்க ஹானர் பண்ண 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 கனப்படுத்த உங்க லைஃப்ல வந்துட்டே இருக்குங்க. ஏமே நல்லா ட்ரெஸ் பண்றாங்க பாரு, என்ன இது அப்படிலாம் நினைக்காதீங்க, சூப்பர்னு சொல்லுங்க. வாவுங்க. ஏன் நீங்களும் அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணுவீங்க, நீங்களும் அதை விட சூப்பரா உங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அது இப்போ புரியுதுங்களா? இந்த ஹானரிங் கல்ச்சர்ல நமக்கு பொறாமை கிடையாது. ஏன்? ஏன்னா நம்ம பொறாமையே பட மாட்டோம். ஏன்? நம்ம அவங்களை நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்? நம்மளும் நல்லா இருக்கும். ஸோ இந்த ஹானர் என்பது வெறும் ஒருத்தங்க, இப்போ உங்க வீட்டுக்கு வரேன், நீங்க வந்து பிரதருக்கு ஒரு சேர்ல உட்கார வச்சு அவருக்கு காப்பி கொடுப்போம், இதான் ஹானர். நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே நீங்க ஏத்துக்கிறீங்களா, அதுவும் ஹானர். புரியுதா? சி இருக்கு ஹானர். ஒருத்தங்களை கனப்படுத்துறது, உங்களுக்கு ஒருத்தங்களுக்கு ரோஜா பூ மாலை போடுறது, ஒருத்தங்களை ரெட் கார்பெட்ல நடக்க வைக்கிறது, இதெல்லாம் இருக்கு. என்னது? ஆமா, பொன்னாடை போடுறது எல்லாமே சூப்பர் தாங்க, எல்லாம் ஓகே. பட் அப்ரிஷியேட் தேர் லைஃப். இப்போ நான் இருக்கேன், எங்க மென்டார் இருக்காருல்ல, என்னுடைய மென்டார், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க எதை பண்ணாலும் நாங்க கைத்தட்டி கொண்டாடுவோம். நானும் சுவிதாவும். அவங்க யூரோப் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது வெளிநாட்டுல போய் போறாங்க, போட்டோ பார்த்தேன்னா உடனே சந்தோஷப்படுவோம். ஏன் தெரியுமா? என் மென்டாரே போறாருன்னா அடுத்தது நான் போவேன்னு அர்த்தம். எத்தனை பேர் புரியுது? இப்ப சில குரூப் எல்லாம் இருக்காங்க இங்க வெளியெல்லாம் நான் கேள்விப்படுறேன். என்னன்னா, அவ பாஸ்டர் ஏதாவது பண்ணிட்டா போதும், ஓ இவரு பத்தியா, இவரு பத்தியா. யாரெல்லாம் நெகட்டிவா பேசுறாங்களோ, நிஜமா சொல்றேன், அவங்க லைஃப்ல இது நடக்காது. ஆல்வேஸ் அப்ரிஷியேட் அண்ட் ஹானர். இப்ப நான் பிளைட்ல போறத பாக்குறீங்களா? ஐயோ பிரதரே பிளைட்ல, நம்ம அடுத்தது நம்ம எல்லாம் பிளைட்ல போறோம். See, you need to celebrate. புரியுதா? ஏமே செலிப்ரேட் பண்ணணும், அதை வந்து கொண்டாடணும். நமக்கு முன்னாடி இருக்கிறவர்கள், ஊழியர்கள் யாரெல்லாம் அவங்க அவங்கள பாக்குறீங்களா, என்ஜாய் பண்ணணும், அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. ஏன்னா அதுதான் நம்ம விதைக்கிறோம். அதனாலதான் அடுத்தது கிவிங் சொல்றேன். ஏன்னா ஹானர் இருந்தா கிவிங் இருக்கும். Amen. When you honor, you will give. You become a giver. ஹானரிங் கல்ச்சர் நமக்கு இருக்கணும். எல்லாரையும் கனமாய் பேச வேண்டும். பைபிள்ல ரொம்ப போட்டிருக்கு, உன்னை விட மத்தவன பெருசா நினை. ஏன்னா நீ பெருசாயிடுவ. இதுதான் ரகசியம். நீங்க எப்பவுமே பாருங்க, மத்தவங்களை பெருசாவே நினைச்சிட்டு இருக்க. மத்தவங்க நல்லா இருக்கட்டும், மத்தவங்க நல்லா இருக்கட்டும், இவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும். இப்போ ஒரு சாட்சி சொல்றாங்கன்னா உடனே இந்த சாட்சியை ஹானர் பண்ணி பாருங்க. வாவ், இசப்பா ஸ்தோத்திரம், தேங்க்யூ லார்ட்னா உங்க லைஃப்ல அந்த சாட்சி மேனிஃபெஸ்ட் ஆயிடும். ஸோ ஹானரிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதை நான் சொன்னது என்ன சொன்னேன்? ஆண்டவர் வார்த்தை அப்படியே நம்புங்க. கனெக்ஷன் ரொம்ப முக்கியம். அடுத்தது என்ன? ஹானர். அடுத்தது கிவிங். இந்த மூணு இருக்கிறவங்க கிவிங்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, நான் நம்புறேன். யாரெல்லாம் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் வார்த்தையை அப்படியே நம்புறவர்கள், ஒரு ஃபெலோஷிப்ல அப்படியே கனெக்டா இருக்கிறவர்கள், அந்த ஃபெலோஷிப்பை மிகவும் ஹானர் பண்றவங்க, தே வில் கிவ் ஆட்டோமேட்டிக்கலி. தே அவங்களால கொடுக்காமலோ, அவங்களுக்காக அவங்க தேவனுக்கு கொடுக்கிறதோ, மற்றவங்களுக்கு கொடுக்கிறதோ, அவங்கள மீறி கிவரா இருப்பாங்க. கஞ்சன்ஸா இருக்க மாட்டாங்க. புரியுதா? தே ஓன்ட் பி கஞ்சன்ஸ். கஞ்சன்ஸ்னா என்ன? கஞ்சியா கஞ்சூஸா இருக்க மாட்டாங்க. ஐயோயோ ஐயோயோ, யார் அவங்களுக்கு கொடுத்தா ஐயோயோ, இப்படி எல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. தே வில் பி ஓவர்ஃப்ளோயிங். தாராளமா இருப்பார்கள். நான் தான் சொன்னேன், நான் ஒரு டைம்ல எங்களுக்கு அடுத்த நாள் எங்களுக்கு வருமானு தெரியாது, அடுத்த நாள் காசு வருமானு தெரியாது. ஆனா இன்னைக்கு இருக்கிறதுல பெஸ்டா செய்வோம், பெஸ்டா கொடுப்போம். இந்த கிவிங்கை பத்தி ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன். எனக்கு வந்த ரெவலேஷன், இது எனக்கு வந்த வெளிப்பாடு. நான் ஒரு முறை எனக்கு ஒரு தாட் இருந்தது, 2014-15 எனக்கு ஒரு தாட். நான் சொன்னேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே ஐ ஆம் எ ஸ்பிரிட் கிவர். எப்படி? ஆவியில ஏவப்பட்டு கொடுப்பேன். இப்ப நான் எப்படி கொடுப்பேன்? அப்போ நான் சொல்றது அப்போ, இப்ப இல்ல, அப்போ எப்படி சொல்லுவேன்னா, ஆண்டவர்கிட்ட எனக்கு இன்னைக்கு இவ்வளவு பணம் காணிக்க கொடுக்கணும்னு தோணிச்சா நான் கொடுப்பேன், இல்லையா கொடுக்க மாட்டேன். எனக்கா தோணணும், அது எனக்கு ஆவியானவர் சொல்லணும். இப்படிதான் இருந்து என் மைண்டு.
ஆனா ரிப்பீட்டடா ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டே இருந்தாரு. கிவிங் இஸ் நாட் லைக் தட். ஸ்பிரிட் கிவிங் இருக்கு, இல்லைன்னு சொல்லல, இருக்கு. ஆனால் கிவிங் இஸ் a டெசிஷன் மேக்கிங். சொல்லுங்க. முடிவு எடுக்கிறதை பொறுத்து இருக்கிறது கிவிங். ஆண்டவருடைய கிங்டம் எப்படி ஒர்க் ஆகுது இதை பத்தி எல்லாம் எனக்கு அப்ப தெரியாது. அதுக்கப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே எனக்கு நீங்க கொடுங்க, நான் கொடுப்பேன். எப்படி? நான் வந்து குறைவுல இருக்கிறேன். இதை இதை மட்டும் ஒரு 5 மினிட்ஸ் கேளுங்க. இது எனக்கு வந்த வெளிப்பாடு. எனக்கு இப்போ குறைவு இருக்கு, எனக்கு பற்றாக்குறை இருக்கு. இப்போ என்னால கொடுக்க முடியாது ஆண்டவரே, தசம பாகம் கொடுக்க முடியாது, என்னால நிறைய கொடுக்க முடியாது. ஏன்னா எனக்கு குறைவு இருக்கு, எனக்கு இல்ல. எனக்கு நீங்க தாங்க. நான் எப்படி கேட்டேன்? எனக்கு நீங்க தாங்க. எனக்கு தந்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுப்பேன். எப்படி? எனக்கு நீங்க தந்தீங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு 1,00,000 ரூபாய் தாங்க, நான் உங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுப்பேன். இப்ப எனக்கு 10,000 ரூபாய் எனக்கே பத்த மாட்டேங்குது, இதுல எப்படி 1,000 ரூபாய் நான் கொடுக்கறது? இதான் என் கேள்வி. இது ஒரு வருஷம் 2 வருஷம் இப்படியே இருந்து 10,000 மாறவே இல்லை. 20,000 இதுலயே இருக்கு. அடுத்த மாசம் என்ன பண்ணனே தெரியாது. ஸோ லேக், சொல்லுங்க, குறைவு. இப்போ குறைவுல நான் என்ன பண்ண முடியல, கொடுக்க முடியல. இப்போ எனக்கு குறைவுனால நான் கொடுக்க முடியாதவனாக மாறிவிட்டேன். ஏன்? என்னால முடியாது அப்படின்னு நானே நினைச்சுக்கிட்டேன். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா என்கிட்ட சொன்னாரு? நான் கொடுத்தாதான் நீ கொடுப்பேன்னு முடி இருக்கிற வரைக்கும் நீ இப்படியே தான் இருப்ப. நீ இப்படிதான் இருப்ப. நான் என்ன கொடுத்தாலும் நீ கொடுக்க மாட்டேன். ஸோ இப்போ நான் ஆண்டவர் கேட்குறேன், ஆண்டவரே இப்போ இதுல இருந்து வெளிவர என்ன பண்ணணும்? எனக்கு இதுல இருந்து வெளியே வரணும். அப்பதான் டீச்சிங்ஸ் வருது. ஒரு டீச்சிங்கா கேட்கிறேன். அப்போ நான் கேட்ட ஒரு டீச்சிங், ஒரு ஒரு ஊழியக்காரர் ஒரு பிரசங்கத்திலையும் சொல்றாரு, நீ குறைவுல இருந்து நிறைவு வந்தா கொடுப்பேன்னு முடிவு பண்றல, இதை பிரேக் பண்ணு. நீ குறைவுல இருக்கும் போதே, இப்போ உனக்கே பத்தல, உன் வீட்டுக்கே பத்தல, எதுவுமே பத்தல, ஆனா ஆண்டவருக்கு நான் கொடுப்பேன், எவ்வளவு வந்தாலும் தசமபாகம் கொடுப்பேன், ஆவில ஏவி கொடுப்பேன். நீ ஏன்னா உனக்கு தான் பத்தலையே, நீ ஆண்டவருக்கு அது கொடுத்துதான் பாரு. எனக்கு அப்ப அந்த மெசேஜ், அந்த டீச்சிங் கேக்குது. அப்ப நான் சொல்றேன், சரி இப்போ எனக்கு குறைவு இருக்கு, எனக்கே பத்தல, என் வீட்டுக்கு பத்தல, ஆனா என்கிட்ட இவ்வளவு காசு இருக்கு, சரி பரவாயில்ல, ஆண்டவருக்கு கொடுக்குறேன். See, you can break that cycle. அந்த குறைவு என்பதை உடைப்பது எப்ப தெரியுமா? குறைவா இருக்கும் போது நீங்க தாராளமாய் கொடுப்பது, தாராளமா கொடுப்பது. இப்போ அதை கொடுக்கும் போது என்ன ஆகும்னா, இந்த சாப கட்டு உடையும். You will break that curse. இதை நான் கண்டுபிடிச்சேன். அப்ப நான் முடிவெடுத்தேன், ஆண்டவரே இப்ப இருக்கிற அந்த எவ்வளவு பணம், 10,000மோ 15,000மோ, நான் டிசைட் பண்றேன், ஐ வில் கிவ் மை டயத். நான் டயத்து கொடுக்க ஆரம்பிச்சேன். எனக்கு இந்த ரெவலேஷன் வந்த உடனே என்ன பண்ணேன்னா, நான் இது நடந்தது சொல்றேன். எனக்கு அது ஒரு எங்க மென்டார் வந்து பக்கத்து 2 பிளாக் தள்ளி, அவரு வந்து எம் பிளாக், நான் ஜே பிளாக். எனக்கு இது வந்த உடனே என்கிட்ட வந்து ஒரு 5,000 ரூபாய் இருக்கு, அதான் என் கையில இருந்த பணம். எனக்கு வருது, கொடுக்கும்போது என் குறைவுலையுமே கொடுக்கும்போது இது பிரேக் ஆகும். சரி குறைவா இருக்கு, நான் கொடுக்காமலே இருந்தா குறைவுல தானே இருக்கேன், அதுக்கு கொடுத்துதான் பார்ப்போமே. புரியுதுங்களா? கொடுத்துதான் பார்ப்போமே. ஸோ என்ன பண்ணேன், 5,000 ரூபாய் கையில் எடுத்துட்டு நீ நம்ப மாட்டீங்க, ட்ரௌசர் போட்டிருக்கேன், ட்ரௌசர் போட்டுட்டு டிஷர்ட்டை போட்டுட்டு ஓடுறேன். இப்போ லிஃப்ட்ல போய் அவர் வீட்டுக்கு போறேன், என் மென்டாரோட வீட்டுக்கு போய் கதவை தட்டுறேன். நான் பொதுவாக ஃபோன் பண்ணிட்டு தான் போவேன், அன்னைக்கு ஃபோன் பண்ணல. அவருக்கு என்னடா கதவை தட்டுறேன், அவன் ஒய்ஃப் ஓபன் பண்றாங்க, இல்ல சிஸ்டர் நான் வந்து பார்க்கணும். உடனே உள்ள இருந்து ஒரு ஜெசுடியன் வராரு. என்ன என்ன ஜானி, என்னாச்சு? ஒண்ணு இல்ல நில்லுங்க அப்படின்னு. நீங்க நம்ப மாட்டீங்க, நான் சொல்றது ஆண்டவருக்கு தெரியும், அவருக்கும், அவரே இந்த மெசேஜ் கேட்டாலும் அவருக்குமே தெரியும், ஜெசுடியனுக்கும். நில்லுங்கன்னு சொன்னேன். அவங்க 2 பேரும் நின்னாங்க. அவங்க முன்னாடி முழங்கால் போட்டேன், நிஜமா சொல்றேன். முன்னாடி முழங்கால் போட்டு அவர் கையை காட்டுங்கன்னு சொல்லி 5,000 ரூபாய் அந்த கையில வச்சு, என்னை ஆசீர்வதிங்க, இந்த சத்தியம் தெரியாம போச்சு, இந்த சத்தியம் தெரியாம போச்சு. இப்படி எனக்கு வந்தா கொடுக்கணும், வந்தா கொடுக்கணும், ஒரு தடவை போது 200 ரூபாய் போட்டது, 100 ரூபாய் போட்டது, ஏதோ காணிக்க, ஏதோ நம்மகிட்ட காணிக்க வருதுன்னு போடுற இந்த மனநிலையை உடைச்சார் ஆண்டவர். ஐ ஹானர் ஹிம். அவர் காலை தொட்டு கும்பிட்டேன், அவர் காலை தொட்டேன், அவருக்கு முன்னாடி முழங்கால் போட்டு அவர் கையில கொடுத்து பிளஸ்ஸிங்க வாங்கினேன். நிஜமா சொல்றேன், இன்னைக்கு அவருக்கு 5,000 ரூபாய் கொடுத்தனா அதுல 20-30 மடங்கு அதிகமாய் அவருக்கு இன்னைக்கு இந்த இந்த வருஷம் நான் கொடுத்தேன். நிஜமா சொல்றேன்.
20 மடங்கு, 20க்கு மேல. ஆமா, பல மடங்கு அவர் கையில இன்னைக்கு அதே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க 2 பேரையும் நிக்க வச்சு நானும் சுவிதாவும் கையில கொடுத்தோம். ஆண்டவர் இன்னைக்கு 5000 கொடுக்க வச்சவர் அவருக்கு லட்சங்களை கொடுக்க வச்சார், லேக்ஸ்ல சர்வ் பண்ண வச்சார். சொல்றேன், உண்மையை சொல்றேன், அவர் முன்னாடி, ஆண்டவர் முன்னாடி சொல்றேன், லட்சத்தை மனசார அவர்கிட்ட கொடுத்து நான் சந்தோஷப்பட்டேன் என் மென்டாருக்கு. ஏன் அன்னைக்கு 5000 ஓடி போய், எனக்கு 5000 தான் இருந்து, நான் சாட்சியா சொல்றேன், 2000, நான் சொல்றது 16, 2016 இன்னைக்கு ஒரு குறையும் வைக்கல ஆண்டவர். இன்னைக்கு அவரு நடத்துற மீட்டிங்க்கு இந்த முக்கியமா சர்வ் பண்ணுவாங்களா, அதுல ஒன் ஆஃப் த பர்சன் நான் இருக்கேன். இன்னைக்கு அவங்க நடத்துற ஒரு கான்ஃபரன்ஸ், லைஃப் கான்ஃபரன்ஸ், அதுல ஒரு முக்கியமான டொனாரா நான் இருக்கிறேன். ஏமேன், எல்லாமே சொல்றீங்க. அது காரணம் என்ன தெரியுமா? என்ன நம்பி சர்வ் பண்ற நீங்க. யூ ஹானரிங் மீ, ஐ ஹானரிங் மை ஃபாதர். யாருக்கு புரியுது? So blessing will manifest. புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் விடவே மாட்டார். சோ நான் நம்பி கொடுக்கும்போது, என்ன நம்பி கொடுக்குறாங்க, என்ன நம்பி நம்ம ஃபெலோஷிப்ல தைரியமா என்ன ஹானர் பண்ணி கொடுக்குறாங்க. இதுதான் அப்வர்ட் கிவிங். இதுக்கு பேர் என்ன கிவிங்? அப்வர்ட் கிவிங். எப்படின்னா, எனக்கு கீழே இருக்கவங்களுக்கு கொடுப்பதல்ல, எனக்கு மேல இருக்கவங்களுக்கு கொடுக்கிறது. இப்போ என்ன உங்களுக்கு மேல யாரு நினைக்கிறீங்க கொடுக்குறீங்களோ, நான் எனக்கு மேல இருக்கிறவருக்கு கொடுக்குறேன், அவருக்கு மேல இருக்கவருக்கு கொடுக்குறாரு. இப்ப பாருங்க, இங்க இருக்க அத்தனை பேரும் அப்போஸ்டல் ராம்பாபுக்கு நீங்க சர்வ் பண்றீங்க. எப்படி தெரியுமா? நீங்க எனக்கு சர்வ் பண்றீங்க, நான் என் ஃபாதருக்கு சர்வ் பண்றேன், அவருக்கு சர்வ் பண்றாரு. இப்படிதான் போயிட்டு இருக்கும். Sowing would work like that. Blessing will work like that. So ராம்பாபு ஊழியருடைய அந்த அப்போஸ்தலருடைய அபிஷேகம், அந்த blessing என் ஃபாதர் மேல வரும், என் மேல வரும், உங்க மேல வரும். புரியுதா? இதுதான் அப்வர்ட் பிளெஸிங். இப்படிதான் கிவிங்ல கனெக்ட் ஆகுறது. எனக்கு இந்த ரெவலேஷன் வந்த போது யோசிச்சதே கிடையாதுங்க. அந்த டைம்ல நிஜமா சொல்றேன், அப்போ ஒரு சுவிதா கிட்ட கடைசியா இருந்த கம்மல், அவள ஜொல்னா கம்மல் தான், கம்மலை கழட்டி கொண்டு போய் கொடுத்தான். நீ யோசிக்கலாம், கம்மல் இன்னைக்கு எத்தனை பேர் கம்மல் கிஃப்ட் பண்றாங்க தெரியுமா? எங்களை பார்க்க வரும்போதே கம்மல் வாங்கிட்டு வராங்க, பார்க்க வரும்போதே மோதிரம் வாங்கிட்டு வராங்க. ஆமென். இது எப்படி நடக்கு? நான் கேட்டேனா, எனக்கு மோதிரம் செஞ்சு போடுங்க, எனக்கு கம்மல். when you sow, when you give, it will உங்களை தேடி வரும். இப்ப நிறைய பேர் இருக்கல, நீங்க ஊழியத்தில் இருக்கீங்க பிரதர், நான் சொல்றேன், நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் உங்களை தேடி வரும். நான் பார்த்திருக்கேங்க. நீங்க நம்புங்க, நம்பாம இருக்கிறீங்க, நீங்க நம்புங்களேன். நீங்க ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டுல தான் இருக்கீங்களா, உங்களை தேடி ஜுவல்ஸ் வரும். நான் டிக்ளேர் பண்றேன், கிவிங்ல நான் டிக்ளேர் பண்றேன், உங்களை தேடி ஜுவல்ஸ் உங்க கையில வந்து கொடுப்பாங்க, நகைகளை கொடுப்பார்கள், பணத்தை கொடுப்பார்கள். உங்க பிசினஸ் பல மடங்கு செழிக்கு விட்டுறாதீங்க. நான் 16 சொன்னேன், இன்னைக்கு என்ன 25. எனக்கு சில வருடங்கள் ஆச்சு, இல்லைன்னு சொல்லல. 16, 17, 18 கொஞ்சம் ஆச்சு. ஆனா அப்வர்ட்ல தான் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா கூடிச்சு, கொஞ்சம் கொஞ்சமா கூடிச்சு, கொஞ்சம் கொஞ்சமா. ஊழியத்துல 2018 நான் ஊழியத்துக்குள்ள வர ஆரம்பிக்கிறேன். 2020 கம்ப்ளீட்டா நான் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு வந்துட்டேன். 2020 அந்த கொரோனா டைமோட ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி. இன்னைக்கு வரைக்கும் நான் பிசினஸ் பண்ணதை விட என் தேவன் என்னை பரிபூர்ணத்தில் நடத்துறார். நான் என்ன டெய்லி உங்ககிட்ட காணிக்க கொடுங்க, காணிக்க கொடுங்க, காணிக்க கொடுங்கன்னு கேட்டா இருக்கேன். ஆனா காணிக்க கொடுக்கறது முக்கியம்னு சொல்லுவேன். காணிக்க ஆண்டவருக்குன்னு கொடுக்கறது. அதனால இந்த டொனேஷன்ங்கிற வார்டுல இருக்கக்கூடாது. சொல்லுங்க கிவிங், சொல்லுங்க கிவிங். இட்ஸ் நாட் டொனேஷன். டொனேஷன் வந்து சேரிட்டி. ஓகே, ஆமா. அது அப்வர்ட் கிவிங் வந்து என்னது? ஆண்டவர் கொடுக்கிறது. டவுன்வர்ட் கிவிங் என்ன? சொல்லுங்க சேரிட்டி. ஏழைகளுக்கு கொடுப்பது, கடவுளுக்கு கொடுப்பது, நீங்க ஊழியத்துக்கு கொடுக்க, அது நினைச்சிடாதீங்க. ஏன்னா கர்த்தருக்கு, ஏழைகளுக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். அது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஏழைகளையும் கண்டுக்கப்பா, அவங்களுக்கும் கொடுப்பா அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவங்கள விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக. சிலர்லாம் பாருங்க, தசம பாகத்தை கொண்டு போய் டயத்தை கொண்டு நான் ஏழைகளுக்கு கொடுப்பேன். ஏழைகளுக்கு டயத்தை கொடுக்காதீங்க, டயத்தை ஆண்டவர் கொடுங்க. உங்களுக்கு இருக்கும் பாத்தீங்களா 9 பங்கு இருக்குல்ல, அதை ஏழைகளுக்கு கொடுங்க. அதுதான் ஹார்ட். இப்போ நீங்க ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க, 5,000 ரூபாய் ஆண்டவருக்கு கொடுங்க. மீதி இருக்கிற 45,000 இருக்கு பாத்தீங்களா, அதை ஏழைகளுக்கு கொடுங்க. முடியுமா உங்களால? நிறைய பேருக்கு அப்படி கொடுக்க மனசு வராது. அதனால டயத்தை கொண்டு போய் ஏழைகளுக்கு கொடுக்குறேன்னு கொடுக்கறது. நோ, தசம பாகம் ஆண்டவருக்கு, உங்க அப்வர்டுக்கு. மீதி இருக்கிறதுல நீங்க டிசைட் பண்ணி யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். சிலர்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சில பாஸ்டர்ஸ் வந்து எனக்கு சில கதைகளை சொல்லுவாங்க.
நான் சில பாஸ்டர்ஸை மீட் பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க, பிரதர், ஒரு ஒரு அம்மா எங்களுக்கு கால் பண்ணி எங்களுக்கு மைக் வாங்கி தந்தாங்க. ஒரு ஒரு குடும்பம் எங்களுக்கு கால் பண்ணி, உங்களுக்காக நாங்கள் சேர் வாங்கி கொடுக்கிறோம், சேர் வாங்கி கொடுக்கிறோம், மைக் வாங்கி கொடுக்கிறோம். இந்த மாதிரி எல்லாம் தயவு செஞ்சு ஹானர்ல சபைக்கு சபைக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்ல, கொடுங்க. ஆனா இது ஏழை பாஸ்டர். எப்படி ஏழை பாஸ்டர் பாவம், அவருக்கு ஏதாவது உதவி செய்யலாம். இந்த உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு இந்த சர்ச்சில் செய்ய வேலையை வைக்காதீங்க, அது ரொம்ப தவறு. ஐ நெவர் என்கரேஜ். நான் நிறைய பேருக்கு சில பாஸ்டரை திட்டிடுவேன். எனக்கோ இதெல்லாம் பாஸ்டரா முதல்ல ஒருத்தங்க உதவி செய்யறேன்னா உதவிலாம் தேவையில்லாம போய் பக்கத்து வீட்டுல போய் செய்யணும்னு சொல்லிடணும். எப்படி சர்ச்சுக்கு மட்டும் யாராவது உதவி செய்யறதுக்கு வராங்கன்னா அவங்கள என்ன பண்ணணும், நேரா போய் காசு நிறைய சில ஊர்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த இது இருக்கும்ல ஸ்லம், அங்க போய் நீங்க உதவி செய்யுங்க. சர்ச்சில் வந்து உதவி செய்யாதீங்க, சர்ச்சில் ஹானர் பண்ணி கொடுங்க. யூ நீட் டு ஹானர் அண்ட் கிவ். நான் சொல்றேன், யாராவது நீங்க சர்ச்சுக்கு போறவங்க எங்க சர்ச்சில் மைக்கு சரியில்லை இது அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. அது அசிங்கப்படுத்துறது, ஆண்டவரை நீங்க அசிங்கப்படுத்துறீங்க. பண்ணாதீங்க, ஹானர்ல கொடுங்க. ஆண்டவரே நான் கனப்படுத்துறேன், என் ஊழியரை கனப்படுத்துறேன். கனத்தின் மிகுதியிலே நீங்கள் சபைக்கு செய்யணும். கனத்தின் மிகுதியிலே சபைக்கு எல்லாம் வாங்கி போடணும். கனம், இட்ஸ் a ஹானர். ஆண்டவருக்கு கொடுப்பது கனத்துல கொடுக்கணும். சும்மா ஏதோ பாஸ்டர் வராரு வீட்டுக்கு சும்மா சாப்பாடு எல்லாம் வராரு 2 சாப்பாடை போடுவோம், இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய சில ஊழியர்கள் பாவம் வேற வழி இல்லாம இப்படி அலையிறாங்க. ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ண போனேன். அப்போ அந்த பாஸ்டர் வந்து ஒய்ஃப் இல்ல, எங்க போயிருக்காங்கன்னு கேட்டா அப்புறம் சொல்றேன்னாரு. அப்புறம் அவங்க வீட்டுக்கு போனோம்னா ஒய்ஃப் வராங்க, குழந்தைய கூட்டிட்டு வராங்க. எங்க போனீங்கன்னு கேட்டேன். நீங்க ஏன் சர்ச்சுக்கு வரல, நீங்க எங்க போனீங்க? இல்ல, ஒருத்தங்க இன்னைக்கு ஒரு உதவி செய்யறேன்னு சொன்னாங்க, அதனால போனேன். எப்படி உதவியா? பாருங்க, ஒரு ஊழியக்காரங்க அவங்கள்ட்ட சபையில அவ்வளவு பேர் இருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருக்காங்க சர்ச்சில். ஆனா அந்த ஊழியக்கார அம்மா யாரோ ஒருத்தங்க உதவி, பண உதவி, எதுக்குன்னா ஃபீஸ் கட்டுறதுக்கு. அந்த சர்ச்சு பாஸ்டருடைய பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டுறது உதவிக்கு போய் நிக்கிறாங்க. எனக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, அவமானமா இருந்தது. ஒரு ஊழியக்காரன் இப்படி உதவிக்கு போய் நிக்கவே கூடாது. கெஞ்சி தலைக்கு கை கட்டி நிக்க கூடாதுங்க. நான் சொல்றேன், உங்கள யாராவது அப்படிலாம் நீங்க யாரையாவது பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு அப்படி நிக்க விடாதீங்க யாரையும். ஊழியர்கள் கனத்துக்குரியவர்கள். நான் எனக்கு அந்த பாஸ்டர் நினைச்சா பாவமா இருக்கு. ஏன்னா அவங்க பழகிட்டாங்க, சில ஊழியக்காரங்க பழகி இருக்கிறாங்க. உதவி உதவி உதவி, எவனாவது யாராவது உதவி பண்ண மாட்டாங்க. பணக்காரர்கள் எங்கே இருக்கிறார்கள்? பணக்காரர்கள் வந்து காலுக்கு கீழே இருக்கணும். ஆமென். அப்போஸ்தலர்களுடைய கால்களின் கீழே கொண்டு வந்து போட்டாங்க. ரிச் பீப்புள்லாம் பெரிய ஆள் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. தே ஆர் அண்டர் காட். அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த அம்மா போய் ஃபீஸுக்கு போய் நிக்கிறாங்க வெளியே, யார்ட்டையோ போய். அப்படியே ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். எனக்கு கஷ்டமாயிடுச்சு. ஏசப்பாட்ட சொன்னேன், என்ன ஏசப்பா இப்படி இருக்காங்க? இன்னைக்கு அப்படி இருக்கக்கூடாதுங்க. ஊழியர்கள் கையேந்த கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் ஊழியம் பண்ணீங்களா, ஒருத்தன்ட்ட போய் கையேந்தாதீங்க. உங்ககிட்ட வந்து கொடுக்கணும், உங்ககிட்ட கனப்படுத்தி வாங்க. நான் என்கிட்ட எல்லாம் சிலர் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, பாஸ்டர், ஒரு சிஸ்டர் இப்படி சொன்னாங்க, பாஸ்டர் எனக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை தீர 3 கோடி வந்துடும். அந்த 3 கோடியில உங்களுக்கு நான் தசம பாகம் கொடுப்பேன். ஆனா நீங்க ஜெபம் பண்ணி அதை செய்யணும். நீங்க மட்டும் ஜெபம் பண்ணி நடந்துடுச்சுன்னா உங்களுக்கு நான் தசம பாகம் தரேன்னு. நான் சொன்னேன், உன் தசமம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், ஓடியே போயிடு, ஒழுங்கா போயிருக்க, இந்த எல்லையிலே வந்துடக்கூடாது நீங்கன்ட்டு. பாஸ்டர் வேலை பேசுறாங்க பாரு. நீ ஜெபம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு தசம பாகம். சே, நீ தரவே வேணாமா, எனக்கு வேணாம், ஓடி போயிடுங்க, இந்த பக்கமே வந்துடாதீங்க. நீங்க ஆண்டவருக்கு ட்ரேடிங். நீ அவர் வந்து என்னன்னா எந்த ஊழியர் ஜெபம் பண்றாரோ அவங்களுக்கு கொடுப்பாங்களாம். ஆடா போ, ஆண்டவர் பல கோடியை நமக்கு தருவாரு. ஆமென். யாரா ஆமென். என்னடா பிரதர் இப்படி பேச, கோபம் வருதுங்க. என்ன இது வந்து பணத்தை வச்சு வாங்கிடலாமா? சிலர்லாம் இருக்காங்க, பணத்தை கொடுத்த உடனே பிரதர் வந்து, வாய்ப்பே கிடையாது. பணத்துல எல்லாம் ஆண்டவர் ஊழியக்காரங்களை வாங்கவே முடியாது, நீங்க நினைச்சாலும் முடியாது. ஆண்டவர் பிள்ளைங்களை கனத்துல பண்ணுங்க. கனம், யூ நீட் டு ஹானர். அதே சிஸ்டர் வந்து ஹானர்ல இருந்தாங்கன்னா நான் சொல்றேன், அது தானா நடந்துடும். ஒரு ஊழியரை நீங்க கனத்துல கொடுங்க, அவரை கனமா நினைங்க. நான் பார்த்திருக்கேன் நம்ம ஃபெலோஷிப்ல, எனக்கும் சுவிதாக்கும் அவ்வளோ ஆச்சரியமா இருக்கும், அவ்வளவு கனப்படுத்துறாங்க. அப்படி கனப்படுத்துற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் குடும்பத்தில் நடக்கிற அற்புதங்களை நான் பார்க்கிறேன். நான் நடக்கிறது நான் சாட்சியா கேட்கிறேன். நிச்சயமா சொல்றேன். சிலர்லாம் நான் வந்து அவங்க வீட்டுக்கு போனாலே கடவுள் வந்த மாதிரி நான் சொல்றேன், நான் அவ்வளவு பெரிய ஹானர் நான் அதை ரிசீவ் பண்றேன். ஏன் தெரியுமா? என்னை அப்படி ஹானர் பண்றாங்க. அப்பா,
போனா 4 மணிக்கு எந்திரிச்சு சமைக்கிறாங்க. என் பிரதர் வராரு, ஒரு வீட்டுக்கு போனா அவங்க குடும்பமே சமைக்குது. ஏமா கிச்சன்ல இருக்காதீங்க, வெளியே வாங்க வேணா. பிரதர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிரியாணி பண்ணிட்டு இருக்கோம். see see love and honor, that's very important. புரியுதுங்களா? அந்த அன்பு, அந்த கனம், அதுதாங்க உங்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்துடும். கிவிங், அதான் கிவிங் ஷுட் பி லவ். எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு தடவை நான் அடிக்கடி சொல்லுவேன், என் லைஃப்ல மறக்க முடியாது. நம்ம ஃபெலோஷிப்ல ஒரு பிரதர், நான் வந்து நாகர்கோயில்ல இருந்து ட்ரெயின் ஏறுறேன், எனக்கு ஃபோன் பண்றாரு, பிரதர் எப்ப நீங்க மதுரையை கிராஸ் பண்ணுவீங்க? ஏன் ஏன் என்ன வச்சு பிரதர்? என்னன்னு? இல்ல இல்ல நீங்க சாப்பிடறதுக்கு எதுவும் எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு. ஏன்? இல்ல இல்ல உங்களுக்கு இன்னைக்கு நைட்டு சாப்பாடு நான் தான். பாருங்க, புரியுதுங்களா? என்ன அவரால் அவருக்கு எங்க வீட்டுக்கு வர முடியல, ஏன்னா அவர் அங்க மதுரை பக்கம் இருக்கிறாரு, சென்னைக்கும் வரது முடியாது. ஆனா பிரதர் இந்த வழியா கிராஸ் பண்ணுவார்ல, பிரதரும் சிஸ்டரும் இந்த ட்ரெயின்ல கிராஸ் பண்ணுவாங்க. அங்க 2 நிமிஷம் தான் நிற்கும் ட்ரெயின். எவ்வளவு நேரம் இருக்கும்? 2 நிமிஷம். அந்த நேரத்துல பிரதருக்கு ஏதாவது செய்யணும். அவர் இன்னைக்கு நைட்டு சாப்பாடு நம்ம வாங்கி கொடுக்கணும், நம்ம ஸ்பெஷல், அவருக்கு பிடிச்ச ஸ்பெஷல் வாங்கி கொடுப்போட்டு. நம்ப மாட்டேங்க, ட்ரெயின் வந்து அப்படியே அது எப்படின்னா, நான் அவர் வர்றாருன்னு போய் வெளியே போய் பாக்குறேன், ட்ரெயின் வந்து அப்படி அப்படி நிக்கிறது 2 நிமிஷம் தான். இவங்க இன்னொரு இடத்துல நிக்கிறாங்க, ட்ரெயின் போய் நிக்கிறதுக்கு அவங்க அங்க இருந்து ஓடி வராங்க. யாரு? ஹஸ்பண்ட், ஒய்ஃப், குழந்தை, கையில பேக்கோட. என்னது? சாப்பாடு. நான் ஒரு வேளை சாப்பாடு. நான் என்னத்தை சாப்பிட போறேன்? 2 பரோட்டா சாப்பிட போறேன், அவ்வளவுதான். ஆனா அந்த கனம் பிரதருக்கு கொடுக்கணும், பிரதருக்கு கொடுக்கணும். அவருக்கு இன்னைக்கு நான் எப்படியா சாப்பாடு கொடுத்தாலும், நிஜமா சொல்றேன், எனக்கு கண்ணீர் வந்துச்சு. அதை வாங்கிட்டு உள்ள போய் சாப்பிட முடியல எனக்கு, சுவிதாக்கும். அப்படி என்ன இது, ஏன் இப்படி பண்ணாரு இவரு? எனக்கு ஒரு மாதிரி பண்ணிட்டாரு அவர். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் நினைச்சு பிளஸ் பண்ணிட்டே இருப்பேன். எனக்கு நிஜமா இந்த மாதிரி எல்லாம் என்னை அதிர்ச்சி ஊட்டின நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம ஃபெலோஷிப்ல. ஆச்சரியப்படுத்தின நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எதுக்கு சொல்றேன்னா, இதெல்லாம் ஏன் உதாரணம் சொல்றேன்னா, தட் இஸ் ஹானர். சொல்லுங்க, ஹானர். ஏமே ஸோ ஹானர் கிவிங்க பழகுங்க நம்ம ஃபெலோஷிப்ல. ஒருவேளை யூடியூப்ல இதை கேட்டுட்டு இருக்கலாம் நிறைய பேர், டைம் ஆனனால இப்போ திருப்பி கேட்கலாம். நான் சொல்றேன், இந்த 4 விஷயம் சொல்லுங்க பார்க்கணும். 4 விஷயம். என்ன? என்ன? ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அப்படியே நம்புங்க, உங்க வாழ்க்கையில சொன்ன வார்த்தையை நம்புங்க. 2வது, கனெக்டடா இருங்க. நான் ஒண்ணு சொல்றேன், உங்களுக்கு ரொம்ப துக்கமா சோகமா இருக்கும்போது பிரேயர் அட்டன் பண்ணாம மட்டும் இருக்காதீங்க, தயவு செஞ்சு அட்டன் பண்ணிருங்க. ரொம்ப டிப்ரெஸ்ஸாவா இருக்கு பிரதர், ஒரு டிப்ரெஷன் கிடையாது, ஒழுங்கா என்ன பண்ணிருங்க, அட்டன் பண்ணுங்க. இல்லையா அப்புறமாவது கூட நான் பேசுறது என்னன்னு கேட்டுருங்க. புரியுதுங்களா? நீங்க வந்து என்னங்கிறத கேட்டுறணும், கனெக்டடா இருக்கணும். அடுத்தது ஹானர், எல்லாத்தையும் ஹானர் பண்ணுங்க, யார பத்தி குறை பேசுறாங்க. உலகமே என்னவும் பேசுட்டுங்க, பேசாதீங்க, ஹானர் பண்ணுங்க. நிஜமா சொல்றேன். இன்னைக்கு வந்து நான் உதாரணம் சொல்றேன், இன்னைக்கு என்னெல்லாமோ நடக்குது. ஜான் ஜெபராஜ் பத்தி இப்படி பேசுறாங்க, இந்த ஊழியர் அப்படி பேசுறாங்க. நான் சொல்றேன், நான் முதல் முறையாக ஜான் ஜெபராஜ் ஊழியரை நான் எப்படி நேசிச்சனோ இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான் நேசிக்கிறேன். இப்போ வரைக்கும் நான் அப்படிதான் நேசிக்கிறேன். அவரை பத்தி ஒண்ணு கூட நான் தப்பா பேச மாட்டேன். ஏன்? ஐ லவ் ஹிம். அன்புக்கும் செயலுக்கும் சம்பந்தமே கிடையாது. நீங்க அன்பு வச்சுட்டீங்கன்னா அந்த அன்பு மாறவே மாறாது. ஐ ஹானர் ஹிம், ஐ பிளஸ் ஹிம். நான் இப்பவும் அவரை நேசிக்கிறேன். எல்லாரும், நான் எல்லா ஊழியர்களையும் அப்படிதான் நேசிக்கிறேன். அவங்கள பத்தி திடீர்னு யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னு மாத்திக்கலாம் மாட்டேன். அந்த அந்த கேரக்டர் என் கேரக்டர் கிடையாது. நான் எப்பவும் நேசிப்பேன். ஏன்? யாரு விழுந்தா என்னங்க, எழும்புவாங்க. நீங்க விழுந்துட்டான்னு நினைச்சா கூட நான் சொல்றேன், எழும்புவாங்க, எல்லாரும் எழும்புவாங்க. என்ன உடனே உடனே இவங்க வேணாம், அவங்க வேணாம், அவங்க இப்படி அப்படிலாம் இருக்கவே கூடாது வாழ்க்கையில. நம்மளை பிடிச்சா பிடிச்சிடணும் அப்படியே. இப்ப என்னைய உங்களுக்கு பிடிக்குது, திடீர்னு நான் வந்து ஒரு ஏதோ ஒண்ணு உங்களுக்கு வந்து, இப்ப உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம், நீங்க வந்து சினிமா பார்க்காதவர்கள் திடீர்னு பாக்குறீங்க, என்னடா பிரதர் சினிமா தியேட்டர்ல இருக்கிறாரு, விஜய் படம்னு சினிமாக்கு போயிட்டாரு அப்படின்னு நினைச்சு, இதுக்கு மேல நான் பிரதரை ஃபாலோ பண்ண மாட்டேன். என்ன பிரச்சனை இல்லைன்னு. ஆனா என்ன, பிடிச்சவங்களுக்கு தெரியும், பிரதர் பரவாயில்ல, விஜய் படம்னாலும் போனா கூட அவர் ஆண்டவரை நேசிக்கிறத விடவே மாட்டார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். யாருக்கு புரியுது? சோ ஒருத்தங்களை நேசிச்சுட்டீங்கன்னா அவரு வைக்கிற செயல்னால மாத்தக்கூடாது. விஜய் படம் நடிக்க போறது இல்லையா? அப்படிலாம் இல்ல, நடிப்பார். சுனிதா பாருங்க, விஜய் இதுக்கு மேல படம் நடிக்க மாட்டார். ஏன் விஜய் ரசிகர்கள்? சரி, ஓகே, அந்த சப்ஜெக்ட் வேணா விடுவோம். சரி, புரிஞ்சுக்கோங்க. எதுக்கு சொல்றேன்னா, ஒருத்தவங்களை பிடிச்சா பிடிச்சிருங்க, அவ்வளவுதான். விட்டுறவே கூடாது, அவ்வளவுதான். ஏமேன். அதுதான் ஃபேமிலி.
ஓகே. அதே மாதிரி ஹானர் கிவிங், சும்மா ஏதோ உதவி செய்யறோம் அப்படிலாம் இல்லாம செய்யறத மனசார செய்யுங்க, ஹானர் பண்ணி செய்யுங்க. எல்லாம் ஊழியத்துக்கு கொடுங்க, மற்றவங்களுக்கு கொடுங்க. ஏன்னா நீங்க பெருகிக்கிட்டே இருப்பீங்க. ஏமே ஸோ முடிச்சிடலாம். தேங்க்யூ. மணி எத்தனை? உங்க வீட்டுல சமைச்சு இட்லியே சாப்பிட்டுருப்பீங்க போல இருக்கே எல்லாரும். ஏ, நான் கொஞ்சமாவது யாராவது சொல்லக்கூடாது பிரதர், ரொம்ப டைம் ஆயிடுச்சு. 8 மணி ஆயிடுச்சா? 5:30 இருந்து பேசிட்டு இருக்கேனேமா. கணம் சுவிதா சொல்றா எல்லாரும் உங்களை கனம் பண்றாங்கப்பா. எத்தனை பேரு? பரவாயில்லையே, 59 50 பேரு மேல கனம் பண்றீங்களே. பாதி பேர் வேலை, இன்னைக்கு வேலை இருக்கான்னு தெரியல, இன்னைக்கு சாட்டர்டே. பாதி பேர் கிச்சன்ல, எங்க வீட்டுல இப்ப சாம்பார் ஆயிடுச்சு, இட்லி ஆயிடுச்சு, சாப்பிட்டுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சார் தேங்க்யூ, தேங்க்யூ ஆல், பிளஸ் யூ. டைம் ஆயிடுச்சு, அப்படியே பிளஸ் பண்றேன். ஸோ என்ஜாய் பண்ணுங்க. ஒன்னும் உங்களுக்கு எல்லாம் தேங்க் பண்றேன், 2 மணி நேரம் பாவம் நான் சொல்றதையும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்களே, உங்களுக்கெல்லாம் நன்றி. நாளையில இருந்தெல்லாம் கம்மி தான், நாளைக்கு கம்மி தான். மண்டே டு ஃப்ரைடே நம்ம யூடியூப்ல, அது ஷார்ட்டா தான் முடிப்பேன். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. ஓகே, ஸோ பிளஸ் யூ ஆல். சரி, நாளைக்கு காலையில 5:30 வில் மீட். நாளைக்கு கம்யூனியன், ஓகே, வி வில் ஹேவ் கம்யூனியன் சண்டே, வி ஹேவ் கம்யூனியன் சர்வீஸ். ஸோ தேங்க்யூ ஆல், பிளஸ் யூ, பிளஸ் யூ, பிளஸ் யூ. சொல்லுங்க ஹாப்பி